உன்னுடையதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. உன்னுடையதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை வாக்குத்தத்தமான செய்தி. சொல்லுங்க, என்னுடையதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நீ செய்தியுடைய தலைப்பு ஆமை, உன்னுடையதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. சரி, சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கலாம். 95ஆம் சங்கீதம் 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா. இங்கே நாம் ஆவியானவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மட்டுமல்ல, முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கணுமா? முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறது. முழங்கால் ஜெபத்திற்கு பெரிய ஒரு வல்லமை உண்டு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் என்ன பெறுவாங்களாம்? ஜெயம் பெறுவார்கள். ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மட்டுமல்ல, முழங்கால் படியிடுகிறவர்களாக, முழங்கால் நெடுமுழங்காலில் நின்று முடிந்த அளவில் எவ்வளவு நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோம். மைக்கு நல்லா வச்சுக்கோங்க. ஆமாம், மைக்கு பதிவாகணும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் மைக்கில் படிங்க. மைக்கில் வாசிங்கம்மா, வாசிங்க. ரோபியாமலே வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட என்ன பண்ணினா? என்ன பண்ணி ஜெபம் பண்ணான் இருக்கு? முழங்கால் படியிட்டு. நம்ம முதல்ல என்ன வாசிச்சோம்? நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பவுல் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். ஜனங்களுக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிந்தவுடனே இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் இருக்கணும்? முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு பழக்கம், அனுபவம் இருக்கணும்.
முழங்கால் என்பது எதை காட்டுகிறதுனா கீழ்ப்படிதலை காட்டுகிறது. அல்லையா சொல்லுவோமா? பள்ளிக்கூடத்து ஸ்கூல்கள்லாம் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் ஏதாட்டும் தவறு பண்ணிட்டா படிப்புலையோ இல்லை ஸ்கூலில் ஏதாட்டும் சேட்டை பண்ணிட்டா என்ன செஞ்சுருவாங்க? அவங்கள முழங்கால் நிப்பாட்டிடுவாங்க. சில சிறு பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது தாய் தகப்பனார் அந்த பிள்ளை என்ன செஞ்சுவாங்க? முழங்கால் போட்டு தலையில் ஒரு சின்ன கல்லை தூக்கி வச்சு இதை பிடிச்சிக்கன்னு வச்சுருவாங்க. முழங்கால் என்பது நெடுமுழங்கால் நின்று ஜெபிக்கணும், முடியாத பட்சத்தில் அரை முழங்கால் இருந்து ஜெபிக்கணும். முடிந்த அளவில் நாம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய பதிலை என்ன செய்கிறாராம்? தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் படிக்கலாம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு அங்கே புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட கவனிங்க, பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். கவனிங்க, அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் என்ன படிட்டாங்களா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். ஏதோ கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு அங்கிட்டு அப்படியே வாயில் ஒரு சொடக்கு போட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? எந்திரிச்சிடக்கூடாது. மணிக்கணக்கில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும்போது பெரிய மலை போல உள்ள பிரச்சனையெல்லாம் கர்த்தர் நமக்கு பணிவோ என்ன செய்கிறார்? பனி போல மாற்றுவார். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் இருக்கணும்னா முழங்கால் படியிட்டு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஜெபந்தான் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும்? ஜெபத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு இது சபையில் நம்ம அதாவது ஒரு ஆராதனை ஒழுங்குமுறைக்காக நம்ம கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடுறோம், கொஞ்ச நேரம் எந்திக்கிறோம், அதுக்கு பிறகு உட்காரணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் என்ன அனுபவம் இருக்கணும்? முழங்கால் படிட்டு நீண்ட நேரம் உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்போந்தான் குடும்பத்திலையும் எழுப்புதல் உண்டாகும், தொழிலையும் எழுப்புதல் உண்டாகும், தேசத்திலையும் எழுப்புதல் உண்டாகும், சபையிலையும் என்ன உண்டாகும்? எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானியேலை சிங்க கெவிக்கில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. தானியேலோ வென்றால் தனக்கு விரோதமா பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், நல்லா கவனிங்க, தனக்கு ஒரு மரண தண்டனையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மரண தண்டனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் மாடியில, எருசலேம்னா பரலோகத்துக்கு நேராக சன்னல்களை திறந்திருக்க, கவனிய, அங்கே தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும்
நல்லா கவனிங்க. தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம். கையில தட்டுவோமா? தான் செய்து வந்த வழக்கத்தின்படி அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? தனக்கு விரோதமா கையெழுத்து வைக்கப்பட்டது, பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் என்ன செஞ்சானா, தன் மேல் மாடிக்கு போய் சன்னல்களை, எருசலேமுக்கு நேராக சன்னலை திறந்து வைத்து தான் செய்து வந்த வழக்கத்தின்படி அவன் என்ன செஞ்சானா, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன நடக்கிறது? எதிரிகள் அதை கண்காணித்து உடனே ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே 30 நாள் வரைக்கும் மட்டும் உம்மை தவிர வேறொரு தேவர்களை வணங்கினா அவர்களை சிங்கக்கெவிகளை போடுவோம் என்று நீ ராஜா கையெழுத்து பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரே. அப்போ ராஜா சொல்கிறான், ஆமாம் அது உண்மைதான், அது மேசிய பெர்சிய ஆட்சியில் அது மாற்றப்படாது அப்படின்னு சொல்லும்போது, யூத தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வந்த தானியேல் இப்பொழுது தன்னுடைய தேவனை நோக்கி என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். உடனே ராஜா சட்டத்தை மாற்ற முடியாதபடிக்கு தானியேலை தூக்கி சிங்க கவிகளை என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க. அப்பமே கர்த்தருடைய தூதன் எங்க போயிட்டாரு? சிங்க கவிக்கு போயிட்டான். சிங்கங்கள் கிடக்கிற கவிக்கு போய் சிங்கங்களின் வாய்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? தேவதூதன் கட்டி போட்டுட்டான். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அப்ப முழங்கால் ஜெபத்திற்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது பாருங்க. முழங்கால் படியிட்டு நீ நெடு முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பழகணும். பழகிறது என்ன? செயல்படுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, சில மதத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முழங்கால் படிட்டு எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள்லாம் பார்த்து ஆமா, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்க ஜெபம் பண்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஜெப நேரத்துக்கு என்ன செய்யுங்க? கால்குலேட்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சில நேரத்தில் சொல்லிட்டு வரேன். ஜெபந்தான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஜெயத்தை கொண்டு வரும். உலகத்தார போல ஏதோ அதாவது வெந்ததை தின்னா விதி வந்தால் சாகுவோம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்த. நீங்கள் நெடுமுழங்கால் போட சொன்னால் சொப்பு சொப்புன்னு உட்காந்துருக்கீங்க. என்னமோ அந்த சொங்கி குதிரையை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. முழங்கால்னால் நீடிய முழங்கால் போடணும். உட்காருங்கன்னா உட்காரணும். ஆமாம், எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும். இது சபை ஒழுங்குமுறை, ஆராதனை ஒழுங்குமுறை. அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தில் வீட்டிலையும் நெடு முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? என் பிள்ளை எனக்கு முன்பாக என்ன செஞ்சிருச்சு? முழங்காலில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்வார்னா உடனே நம்முடைய அதாவது வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே பாருங்க, யோபு எப்படி அவன் வாழ்க்கையில் ஜெயம் பெற்றான்.
எல்லா சோதனைகளையும் அவன் எப்படி யோபு தன்னுடைய இழந்த எல்லாவற்றையும் யோபு எப்படி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டான்னா முழங்கால். யோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். கவனிங்க, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். யோபு பாருங்க, தன் சோதனை காலத்துக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் இருக்கு. நீர் அநேகரை என்ன செய்தீர்? புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். அடுத்தது பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்க, வழி படிங்க இந்த வசனத்தை. விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் தேற்ற பண்ணி அதெல்லாம் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். யோபினுடைய அனுபவத்தை தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க. தளர்ந்த கைகளை, தளர்ந்து போன மக்களை வாழ்க்கையில என்ன பார்த்துட்டேன், எதை எடுத்தாலும் விளங்க மாட்டுக்கு, எதுவுமே எனக்கு சரியில்லைன்னு சொல்லி தளர்ந்த கைகளை யோபு திடப்படுத்தினார். நீங்கள் அப்படி திடப்படுத்திருக்கீங்களா யாரையும்? இப்போ நான் உங்களுக்கு முன்பாக நின்று தேவ சன்னதியிலிருந்து உங்களுக்கு திடப்படுத்துகிறேன். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தினீர். தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்தீர்? பலப்படுத்தினீர். புரியுதா? இதைத்தான் நம்ம ஏசாயா 35:3வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, ஏசாயா 35:3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. இதுவரை நீங்க ஒரு வேளை வாழ்க்கையில் அதிருப்தியா இருக்கலாம். இத்தனை வருஷமா நான் பாடாப்பட்டு ஓடா தேஞ்சு போயிட்டேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நிம்மதியாக ஒரு ஜெயம் கிடைச்ச மாதிரி தெரியலை. நல்லா கவனிங்க. இதில் ஆண்டோடைய வசனத்தை கேட்குறதுல சறுக்கில சறுக்க பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். சறுக்கில் உட்காந்து தூங்கினான்னா எங்கிட்டாட்டு அந்த படகு போய் என்ன செஞ்சிடும்? தாறுமாறாக ஆயிரும். அதுபோல தான் ஆண்டவருடைய வசனம் கேட்கும்போது கையில் ஒரு பேனா இருக்கணும், நோட்டு இருக்கணும், வார்த்தைகளை பிடிக்கணும், வசனத்தை பிடிக்கணும், அதை எழுதி வைக்கணும். அது ஒரு நாள் உங்களுக்கு ஜெயத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. ஏன் ஆவியானவர் இப்படி சொல்றாரு? 4வது வசனம் படிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பாருங்க. மனதில் பதறாட்டம் இருக்கும். சில பேருக்கு மனதில் பயம், பதறாட்டம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இந்த கடனை கொடுத்துருவேனா, இந்த காரியத்தில் தப்பிச்சிருவேனா, இது எனக்கு ஜெயம் கிடைக்குமா, என் பிள்ளை சுகமாக குழந்தைய பெற்றெடுத்துருவாளா, நான் குழந்தைய பிரசவ நேரத்தில் நானும் என் பிள்ளையும் சுகமாக வந்துருவோமான்னு சொல்லி பதறம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து இதெல்லாம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடி இருக்கிற உங்க முழங்கால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க மற்றவர்களை பார்த்து, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்?
பலப்படுத்தணும், தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். அப்படி பாருங்க, கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டினவர். யோபின் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கர்த்தர் கொடுத்தவர். நீங்கள் ஜெப வாழ்க்கை இந்த வருஷம் லாஸ்ட் நேரத்தில் இருக்கிறோம், வர்ற 2024க்கு போக போகிறோம். ஆண்டவர் கர்த்தருக்கென்று முக்கியத்துவம் கொடுங்க, எழுதி வச்சுக்குங்க. கர்த்தருக்கு என்று முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நேரத்தை ஒதுக்குங்க. நல்லா குறைஞ்சது 1 மணி நேரம், முதல்ல 1 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுங்க. பிறகு போக 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 கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். என்னையா முழங்காலே நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படியா நாங்கள் உழைக்கிறது? 24 மணி நேரம் இருக்குது. அதில் 2.25 மணி நேரத்துக்கு மேலே தசம பாகம் 10ல் ஒரு பகுதி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்ம நேரத்தை என்ன செய்யணும், எடுத்துக்கிறணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, சேனைகளின் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ தேவ பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு எடுத்துக்கிறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். திருப்பள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பள்ளி அப்படின்னா பாடசாலை, கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். இது கும்பிட்டுட்டு போகிற இடம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இது கும்பிட்டுட்டு போகிற இடம் கிடையாது, பாடசாலை. இதை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை செயல்படுத்தணும், வாழ்க்கையில் செயல்படுத்தணும். பாருங்கள், எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் ஜனங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தெளிவான உபதேசம் கொடுத்து அவங்கள கர்த்தருக்குள்ள நினைச்சிறது, நடத்துறது. இப்படி நடங்க, இப்படி இருங்க அப்படின்னு. புறஜாதி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, போதனை பண்ணுறாங்க. அது அவங்கள என்ன செய்யுது, மதவெறியை தூண்டி அவங்கள தீவிரவாதிகளாக மாற்றுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற போதனை என்ன செய்யுது, அவரை போல நம்மளை மாற்றுது, இயேசுவை போல நம்மளை மாற்றுது. அல்லையா சொல்லுவோமா? நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைய சரியான நேரத்துக்கு ஸ்டடிக்கு போகலைன்னா வெளியே நிப்பாட்டிடுவாங்க. அந்த ஸ்டடின்னு ஒன்று இருக்குல்ல, வரிசையில் நிறுத்துவாங்க. அப்படியே நிறுத்தி பிள்ளைகளை பூரா எண்ணுவாங்க. எந்த பிள்ளை யார் வரலைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டீச்சர், அதில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஹெட் மாஸ்டருங்க. அந்த பிள்ளை, அந்த பையனோ அந்த பொண்ணோ, அவங்க வாலிபனாக இருந்தாலும் வாலிப பிள்ளையாக இருந்தாலும் உடனே வெளியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா உள்ளே கொண்டு வருவாங்க. ஆமென். நீ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அதை விட மேலாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அதை விட ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுறது சும்மா அந்த இப்படி கையை ஓடிக்கிட்டு, சில பேரை பார்த்தீங்கன்னா சோத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குவாங்க. ஆமென். அப்படி இல்லை. ஜெபம்னு சொன்னால் ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், ஜெபத்தில் ஒரு ஆர்வம் இருக்கணும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், முழங்கால் படிட்டு நீள் நெடு முழங்கால் நின்று என்ன செய்யணும், ஜெபம் பண்ண. என்ன படித்தா முதல்ல, சங்கீதம் 95:6 என்ன படித்தான், நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியில கடவோம் வாருங்கள். புரியுதா? இதை நம்ம வாழ்க்கையில் பழக்கமாக ஏற்படுத்தணும். அதிலே சொல்லுவோமா, வாழ்க்கையில் பழக்கமாக ஏற்படுத்த நீடிய முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டேன்னா, ஜெபிக்கிற உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உள்ளக்குள்ள இடம் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை
உங்களுடைய தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் இந்த காலை வேளையிலே நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட தோல்வி சூழ்நிலைகள் மாற்றமாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி மாறும்? ஜெயமாக மாறும். அல்லையா சொல்லுவோமா? வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கலாம். சரி, இதை குறித்து உங்களுக்கு சில பாயிண்ட்டுகளை நம்ம பார்த்துட்டு நாம் ஜெபம் பண்ணலாம். என்ன? 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமென். நீ அங்க எனக்கு கேட்க கவனிங்க. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான. கவனிங்க, 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பலிபீடத்தை உண்டாக்கி. கவனிங்க, வெண்கல பிரசங்க பலிபீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதை தேவாலயத்தின் நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று. கவனிங்க, அந்த பிரசங்க மேடையின் மேலே அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும். கவனிங்க, இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு. எல்லாருக்கும் எதிராக அவன் என்ன செஞ்சானா? முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. கவனிங்க, தன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் முன்பாக நடக்கிற அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். ஆமென். என்ன செஞ்சானா? சாலமோன் ராஜா ஒரு பிரசங்க மேடையை செஞ்சு அந்த மேடைக்கு மேலே நின்று ஜனங்களுக்கு நேராக முழங்கால் படியிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ராஜாவன் சாதாரணமான ராஜா இல்லை, ஞானத்தில் சிறந்தவன். அல்லேலூயா. ஞானத்தில் சிறந்தவன் ராஜா, சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் என்ன செய்யறான்? ஆமாம், முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். முழங்கால் என்பது தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்தணும். தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் பாருங்க, அதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன இறங்கி வந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது இதெல்லாம் முழங்கால் படிட்டு அவன் முழங்கால் நின்று ஜெபம் பண்றான். இஸ்ரவேல் மக்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று சாலமோன் ராஜா ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன இறங்கி வருது? அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, நேச அக்கினி வானத்திலிருந்து இறங்கி கவனிங்க, சர்வாங்க தகன பலியவும் மற்ற பலிகளையும் சுட்டெரித்து போட்டது. கரங்களை தட்டுவோமா? புரியுதாப்பா? முழங்கால் படிட்டு அவன் ஜெபம் பண்றான். எவ்வளவு நேரம்? ஒரு நீண்ட ஜெபம் பண்றான். 6ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 7ஆம் அதிகாரம் முடிய மட்டும், தொடங்க மட்டும் சாலமோன் ராஜா பாருங்க, ஜனங்களுக்காக அவன் திறப்பில் நின்று என்ன செய்யறான்? முழங்கால நின்று ஜெபம் பண்றான்.
அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது நம்ம வானத்தில் பரலோகத்திலிருந்து அக்கினி என்ன செஞ்சுச்சான்? இறங்கி வந்தது. அல்லேலூயா. இறங்கி வந்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமா இறங்கி வந்துச்சான். எல்லாரும் கண்டு தாழ விழுந்து வணங்கினாங்க. அப்போ நீங்கள் பாருங்க, நம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண பழகணும். நீடிய முழங்கால் படியிட்டு பழகணும். இந்த பாருங்க, இந்த முழங்காலும் காய்க்கணும், கணுக்காலும் காய்க்கணும். முழங்காலும் காய்க்கணும். காய்க்கணும்னா நான் காகரி ஆக்கிறது சொல்லலை. முழங்காலில் நின்று முழங்காலில் கருப்பு ஏறணும். புரியுதா? இப்போ அப்படி இல்லை, யாரும் பார்க்காத தேவன் பார்க்குற இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? புரியுதா? இப்போ தேவன் நம்மளை பார்க்கணும். பார்த்து கணுக்கால் காய்ச்சிருக்குதா, முழங்கால் காய்ச்சிருக்குதா, அப்போ இவன் ஜெபம் பண்ணுறவன், இவன் ஜெபம் பண்ணுறவன், இவன் ஜெபம் பண்ணுறவன். அல்லேலூயா. புரியுதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சாலமோன் ராஜா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது பரலோக அக்கினி இறங்கி வந்தது. சாலமோன் காலத்தில் யுத்தமே இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? சாலமோன் காலத்தில் அவன் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான். அவன் காலத்தில் யுத்தமே இல்லாமல் இருந்துச்சு. யுத்தமும் இல்லை, பிரிவினையும் இல்லை, சமாதானமாக இருந்துச்சு. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் காலத்தில் வெள்ளி இருக்குது பாருங்க, வெள்ளி அதெல்லாம் ரோட்டு கல் போல கிடக்குமா, தெருவில் ரோட்டு கல் போல கிடக்குமா, கண்டுக்கிறாத பொருளாக கிடக்குமா. அந்த அளவுக்கு தங்கமும் வைடூரியமும் நிரம்பி கிடந்துச்சான். வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணப்படலையா சாலமோன் காலத்தில். ஆமாம், இப்போ வெள்ளியை தூங்கிட்டு சிங்கன நினைச்சது போட்டுக்கிட்டு தெரியுது பாருங்க. வெள்ளி ஒரு பொருட்டாவே என்ன, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கூடிருச்சு. சாலமோனை பார்க்க வர்றவங்கெல்லாம் டன்னு கணக்கில் தங்கத்தை தான் கொண்டு வருவாங்க. புரியுதா? ஒருத்தனுக்குள்ள கர்த்தர் இருந்தா, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள மனுஷிகள் இருந்தா, அவன் பணத்தை தேட வேண்டியதில்லை, பணம் அவனை தேடி வரும். தங்கத்தை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். எப்படி மாற்றுவாரா? தங்கத்தை வேண்டாம் என்று வெறுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதனால இங்கே பாருங்க, முழங்கால் படிக்கிட்டா நம்மளை யாராட்டும் நினைப்பாங்கள, முழங்காலே நின்று கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? நம்முடைய ஜீவன் கடந்து போகணும். அல்லேலூயா. ஒரு சபையில் பாருங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஜெபம் பண்ணி இப்போ மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் அமரலாம்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் அமர்ந்துட்டாங்க, ஒரு ஐயா மட்டும் முழங்கால் நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ இங்கேருந்து ஒரு மைக்கில் பாஸ்டர் தேவ ஊழியர், ஐயா எல்லாரும் அமரலாம், அமர்ந்துட்டாங்க, நீங்களும் அமருங்க. கீழே அவர் உட்காரல. பக்கத்தில் போய் பார்த்தா கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? அவர் ஜீவன் போயிருச்சு. ஜீவன் போய் எப்படி நிற்கிது? முழங்காலே அவருடைய ஜீவன் கர்த்தருக்கு. அப்படித்தான் நம்ம ஜீவன் போகணும். அல்லேலூயா. ஆமென். எங்கேயாட்டும் ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு அதை ஏற்றிக்கிட்டு இதை ஏற்றிக்கிட்டு வயரை மாட்டிக்கிட்டு பப்படா புப்படான்னு கத்திக்கிட்டு இங்கே வெளியே நின்று ஜனங்க கிடந்து கஜா கஜான்னு அவங்க ஏங்கிட்டு கிடக்க, அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு வந்துடாத வேண்டி முழங்காலே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போதே நம்முடைய ஆவி ஆத்மாவும் எப்படி போயிடணும்? விமானம் பறந்த மாதிரி அப்படி போயிடணும். ஆமென். எங்க அப்பா இப்பந்தான், எங்க அம்மா இப்பந்தான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
திடீர்னு போயிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த கடந்த நாளில் நம்ம உயிர்த்தராஜ் ஐயா அவங்க அப்பா இறந்தாங்க. அவங்க ஜீவன் பிரிஞ்ச கதையை அந்த வீட்டில் இருந்த பிள்ளைய சொன்னாங்க. ஜீவன் பிரிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க கீழே விழாமல் எதுக்குள்ளே இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். கீழே சரீரம் சாயாமல் இருந்துச்சு, ஆனால் ஆள் இறந்துருச்சு. இதெல்லாம் அல்லேலூயா. சமாதானமாக தேவ சமூகத்துக்கு நாம் போகணும், சமாதானமாக நம்ம இந்த உலகத்தில் வாழணும். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சாலமோன் ராஜா இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்காக நெடு முழங்கால் நின்று என்ன செஞ்சான்? ஜனங்களை பார்த்து ஜெபம் பண்ண. இங்கிலாந்து தேசத்தில் சூசன்னான்னு ஒரு அம்மா, என்னம்மா அது? சூசன்னான்னு ஒரு அம்மா. பயந்துடக்கூடாது, அவங்களுக்கு 19 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைய? 19 பிள்ளைகள். அவங்களுடைய மகன், ஒரு மகன் தான் ஜான் வென்ஸ்லி. சொல்லுங்க, ஜான் வென்ஸ்லி. அவர் புஸ்தகம் கடையில் இருக்கு, கடையில் புக் ஸ்டாலில் இருக்கு. இந்த அம்மா 19 குழந்தைகளை பெற்றெடுத்த இந்த தாயி ஒரு குழந்தைக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைய படுத்து கிடக்கும்போது தூங்கின உடனே தலையில் கை வச்சு முழங்கால் நின்று ஜெபம் பண்ண. ஆண்டவர் ஏசப்பா, அவங்க பாசையில் ஆங்கிலத்தில் வைங்களேன், என் பிள்ளைகள் மூலமாக இந்த இங்கிலாந்து தேசத்துக்கு என்ன வரணும்? ஒரு ரட்சிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி முழங்காலேருந்து ஜெபம் பண்ணுவாங்களா. ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தாயார் பெற்றெடுத்த மகன் ஜான் வென்ஸ்லி, அவர் தான் மார்ட்டின் லூத்தருக்கு பின்னாடி ஊழியத்துக்கு வந்தவர். மார்ட்டின் லூத்தர் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் பேர். அவர் தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற சத்தியத்தை கொண்டு வந்தவர். இந்த ஜான் வென்ஸ்லி இருக்கார் பாருங்க, அவர் தான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கத்தோலிக்க மதத்திலிருந்து இந்த 2 தேவ மனுஷர்களும் ஒன்று பின் ஒன்றாக அவர்கள் புரட்சிகரம் பண்ணி சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தவங்க. இல்லையா? சொல்லுங்க. இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த ஜாதியாருக்கு முன்பாக சத்தியம்தான் பரலோகம் கொண்டு போகும், சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி யாராட்டும் இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஒரு சில பேர் இருக்கிறீங்க, சில பேர் சாட்சியாக இருக்கிறீங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த ஜான் வென்ஸ்லி, அந்த சூசன்னா என்று சொல்கிற அந்த தாயாருடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில், கத்தோலிக்க மக்கள் நிறைந்த அந்த தேசத்தில் கர்த்தரே தேவன் நிரூபித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்குனாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம நோக்கம், நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஸ்காட்லாந்துன்னு ஒரு நாடு, இங்கிலாந்து பக்கத்தில் ஸ்காட்லாந்துன்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் மேரி என்று சொல்லப்பட்ட ஒரு மகாராணி, மேரின்னு சொல்லப்பட்ட ஒரு மகாராணி. உங்களுக்கும் சில பேருக்கு மேரின்னு இருக்கலாம், கவனிங்க. அவ வந்து கத்தோலிக்க மதத்தில் ரொம்ப வைராக்கியமானவர். அந்த தேசத்துக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அவர் பேர் தான், அதாவது தேவன் அந்த தேவ ஒரு மனிதனை எழுப்பி அந்த மனிதன் மூலமா அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அந்த தேவ மனுஷன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம். அவர் பேர் ஜான் நாக்ஸ். ஜான், சொல்லுங்க, ஜான் நாக்ஸ். இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுவாராம். இந்த மேரின்னு சொல்லப்பட்ட மகாராணி இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா எவ்வளவோ தீங்கு செய்தாங்களாம், எவ்வளவோ எதிர்ப்பு கொடுத்தாங்களாம். கடைசி வரைக்கும் இவருடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியல, தடை செய்ய முடியல. சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
ஒரு நாள் அந்த மேரி என்று சொல்லப்பட்ட மகாராணி வியாதிப்பட்டுட்டாங்க. வியாதிப்பட்டு மரண படுக்கையில் கிடக்கும்போது தன்னுடைய பிரதானிகளை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நான் எவ்வளவோ அதிகாரமும் வல்லமையும் படைச்சு ஆளுகை செஞ்சேன், ஆனால் என்னுடைய ஆட்சி அதிகாரமெல்லாம் ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு முன்பாக ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு மறிச்சாங்க. ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு முன்பாக என்னுடைய அதிகார பலம் ஒன்றுமில்லை. இதை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய முழங்காலில் ஒரு வல்லமை இருக்கு. யார் தேவனுக்கு முன்பாக நெடு முழங்காலில் நின்று முடியாத பட்சத்தில் பகுதி முழங்காலே அது நின்று தேவ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பொருத்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண நீங்கள் நேரத்தை குறிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு முன்பாக பாதாளம் நடுங்கும், சத்துருக்கள் நடுங்கும். அதனால இன்றைக்கு உங்கள் முழங்காலுக்கு ஒரு பொருத்தனை வைங்க. அல்லேலூயா. உங்கள் முழங்காலில் இன்னைக்கு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்காலையும் உங்கள் கையை வச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. கடலுக்கு நீ போனால் பேக்கனவா பேனண்டு பிடிக்க மாட்டேன், நல்ல விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவாரான்னு. அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? இப்போ இந்த சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக அவன் முழங்கால் படியிட்டான். ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக, கவனிங்க, அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, பாருங்க, தன் கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து முழங்கால் படியிருந்ததை விட்டெழுந்து, முழங்கால் படியிட்டதை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாம் ஆசீர்வதித்து, இதெல்லாம் முழங்கால் படிட்டு இது இந்த 2 நாளாகமும் 1 ராஜாக்கள் இதெல்லாம் ஒரே ஒரு பகுதி தான். அங்கே பாருங்க, சாலமோன் ராஜா முழங்கால நின்று ஜெபம் பண்ணி எழுந்து அவன் என்ன செஞ்சானா? இஸ்ரவேல் சபை அனைத்தையும் ஆசீர்வதித்து. ஒவ்வொரு நாளும் இங்கே பாருங்க தேவ பிள்ளைகளை, முழங்கால் படிட்டு அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளை வீட்டாரை என்ன செய்யணுமா? ஆசீர்வதித்து. வெளியே சத்தமாக ஜெபம் பண்ண முடியலனாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே கையை நீட்டி, ஆண்டவரே பிள்ளை ஆசீர்வதிங்க, வீட்டாரை ஆசீர்வதிங்க, கணவரை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்க, எங்களை சுற்றி இருக்கிற மக்களெல்லாம் என்ன செய்யுங்க? ஆசீர்வதி. இந்த பழக்கம் இருக்கா? அப்படி உள்ளவங்க ஒரு அழிலா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், 2-3 சவுண்டு வந்திருக்கு. சரி, இனிமேல் எல்லாருமே இந்த அனுபவத்துக்கு வந்துடலாமா? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வதித்தா நம்ம சமுதாயம், நம்ம சபை, குடும்பம் எப்படி மாறிடும்? அல்லேலூயா. பணம் வரும்போது அத்தா அம்மாடி அப்படின்னு வேணும். அப்படி குறைஞ்ச உடனே அப்படி வார்த்தையை கடினமாக விட்டு நாசமா போவா, மண்ணா போவா, என்னத்தையாடு சொல்லி அல்லேலூயா பாதி மீன் பாதி கருவாடு மொத்தமாக போட்டு அப்படி புரட்டி எடுக்கிறது. இப்போ இந்த குடும்பம் விளங்குமா? சொல்லுங்க. எப்போது என்ன செய்யணும்? நம்ம ஆசீர்வதித்து பழகணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வதித்து பழகணும். அந்த காலத்து முதியோர்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கோபத்தை வச்சு மனசில் வச்சுட்டு ஆசீர்வதிப்பாங்க. 16 பெத்து 18 என்ன செய்யணும்? அப்படியே கோபத்தோடு ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. சாலமோன் ராஜா மனதார ஜனங்களை ஆசீர்வதித்தான். மனதார ஆசீர்வதித்தான். முழங்கால் நின்று அவன் எழுந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணான். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 2வதாக எலியா
முதல் பாயிண்ட் பார்த்தோம், சாலமோன் ராஜா. ரெண்டாவதாக எலியா என்ன செஞ்சானா? மழைக்காக ஜெபம் பண்ணான். எலியா என்ன செஞ்சான் சொல்லுங்க? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். போஜனபானம் பண்ண போனான். ஆகாப்பு போஜனபானம் பண்ண போனான். திண்ணிப்பைய எங்க வராவ? அவன் திண்ணிப்பைய. தேசம் 3 ஆண்டுகள் எப்படி கிடக்குது? 3 வருஷமா மழை பெய்யாம பஞ்சத்துல கிடக்குது பாருங்க. அப்ப எலியா கடந்து போராடுறான். பாருங்க, ஆகாப்பு போஜனம் பண்ண போனா, பின்பு எலியா எதிலா இப்ப எங்க ஏறான் எலியா? அவன் நோக்கம் தேசத்துல மழை பெய்யணும். ஆகாப் ராஜாவுடைய நோக்கம் என்ன செய்யணும்? திங்கணும். ஆமென். திங்கணும், உறங்கணும். எலியா கர்மேல் பர்வதத்தில், கர்மேல் என்றால் தேவனுடைய பர்வதம், கர்மேல் பர்வதத்தில் ஏறி, கவனிங்க, கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி, இங்க கவனிங்க, தரையிலே பணிந்து, தன் முகம் முழங்கால் படிட்டு, முழங்கால் படாமல் நல்லா குனிஞ்சு என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணுனா. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, அடுத்தது தன் ஊழியக்காரனை நோக்கி கவனிங்க, நீ போய் சமுத்திர முகமா என்ன செய் பார் என்றான். அவன் போய் பார்த்துட்டு இங்க பாருங்க, ஒரு வேலைக்காரனை சொல்றான், இவன் கிட்டாந்து கற்ப வேதனைப்பட்டு அழுது ஜெபம் பண்ணி சொல்றான், ஏய் சமுத்திர முகமா போய் என்ன செய், ஏதாட்டு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்றான். அவன் பாருங்க 6 நேரம் போயிட்டு வந்து சொல்றான், ஒன்றும் தெரியல, நீ மாதிரி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சு? ஒன்னையும் காணமையாங்க சமுத்திர முகத்துல. ஆனா அவன் அதிருப்தியை உண்டாக்குனாலும், எலியாவின் வேலைக்காரன் அபிசுவாசப்பட்டாலும், எலியா அபிசுவாசப்படல, அதிருப்திப்படல. நிச்சயமா என் தேவன் என் ஜெபத்துக்கு என்ன செய்வாரு? பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப போய் பாரப்பா, 7வது நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 7 நேரம் போய் என்ன செய்ய பார் என்றான். கவனிங்க, 7ஆம் நேரம் இவன் இங்க கவனிங்க, இதோ சமுத்திரத்தில் இருந்து அல்லேலூயா. இத்தனை வருஷம், ஒரு சில வருஷமா சமுத்திரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சமுத்திரத்தையே பார்க்குறீங்க. போன வரவுக்கு செலவுக்கும் கூட வர்றது கஷ்டமா இருக்கு. ஆமே, அதை நம்பி இருக்கிற வியாபாரங்கள், இப்படி வேலை ஸ்தலங்கள், போய் ஒரு நிறைவில்லாம அதிருப்தியோட நீங்க இதுவரை வந்திருக்கலாம். உங்க முழங்கால தேவ சமூகத்தில் நெடுமுழங்கால அரை முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. எலியா சோர்ந்து போகல. போய் பாரப்பா, 7 நேரம் போய் பாரு. 7வது நேரம் சொல்றான், ஐயா சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன செய்யுது? எழும்புகிறது. என்ன அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? இப்ப ஒரு எழுப்புதல் உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ஆண்டவரிடத்துல முழங்கால் போடணும். நிச்சயமா என் தேவன் எனக்கு ஒரு உள்ளங்கை மேகத்தை வச்சிருக்கிறார். யாராருக்கு விளங்குச்சு? மெக்கல் என்ன விளங்குதா? மெக்கல் என்ன விளங்கிச்சா?
ஒரு உள்ளங்கை மேகம் உங்களுக்கு காத்திருக்கு. ஆனா நீங்க விடக்கூடாது ஜெபத்தை. ஜெபம் பண்ணணும். முழங்கால நின்று என்ன செய்யணும்? அப்பா எனக்கு மனமிறங்கும் சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எலியா சோர்ந்து போகல. உடன் ஊழியக்கார அதிருப்தியான வார்த்தையை சொல்லியிருக்கான், உன்னையும் காணும் உன்னையும் காணும் உன்னையும் காணும். 7வது நேரம் சொல்றான் அல்லேலூயா. இவன் எலியா அழுதிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் அங்கிருந்து வருவான், காதுக்குள்ள சொல்றான், ஐயா ஒண்ணுமே தெரியல. அட போய் பாடுறா, ஒண்ணுமே தெரியல. 7வது நேரம் வந்து ஒரு செய்தியோட வர்றான். இதோ தூரத்துல ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? இப்படித்தான் ஆண்டவர் எங்கேயோ இருந்து கூட்டமான சில மீன்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். பல ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஆனா நம்ம முழங்கால் படியிடணும். நெடு முழங்கால இருந்து ஆண்டவர் சமூகத்துல முடியாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. நெடுமுழங்கால் அறமுழங்கால இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண அந்த அதாவது அதிசயத்தை காண மட்டும், எழுப்புதலை காண மட்டும், அந்த மேரி என்ற மகாராணி அவளை கட்டில் கடையா போடு மட்டும் ஜான் நாக்ஸ் விடாம ஜெபம் பண்ணா. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மலையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது ஆவிக்குரிய மலை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? சும்மா எடுத்து படிப்பிய வாங்க. இன்பம் பிரதர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் படிக்கணும்னு நீங்க எடுப்பியல. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். பாருங்க, சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கு. அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி, கவனிங்க, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி, அவர்களை வர்த்திக்க பண்ணதுன்னா பெருக பண்றது. நான் அவர்களை பெருக பண்ணி கவனிங்க, அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 26 தானா? 26 படிங்க. எசேக்கியேல் 34:26. இந்த தங்கச்சி படிக்கிறாங்க, நீங்க மைக்கில் படிங்க. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, என் மேட்டின் சுற்றுப்புறங்களை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். கவனிங்க, ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன மழை பெய்யும்? சில நேரத்தில் விவசாயியை கஷ்டப்பட்டு விதைச்சிருவாங்க, உழுது விட்டு விதைச்சிருவாங்க. ஆனால் மழைக்காக காத்திருப்பாங்க. ஆனால் வந்த மழை எப்படி ஆயிருக்கும்? சென்னை பட்டணத்தை நிரப்பின மாதிரி ஆயிரும். கடைசியில் அந்த வயல் நிலத்தில் அங்கே விவசாயி இறங்கி நின்று பேப்பர் நிற கூப்பிட்டு உள்ளே முங்கி எடுத்து காமிப்பார். இந்த பாருங்க, எல்லா பயிர்களும் என்ன செஞ்சிருச்சு? அழியிருச்சு. அது என்ன மழை சொல்லுங்கள்? ஆசீர்வாதமான மழை கிடையாது, நஷ்டப்படுத்தின மழை. புரியுதா? ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற மழை என்ன மழையா இருக்குமா? ஆசீர்வாதமான மழையா இருக்கும். கைதட்டுவோமா எல்லாரும்? ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு நேரம் எலியாவை பிடிக்கிறதுக்காக அகசியா ராஜா 3 நேரம் 3 படைகளை அனுப்புவான் எலியாவை பிடிச்சிட்டு வர சொல்லி. எலியாவை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி. முதலாவது 50 பேரும் ஒரு தலைவனும் போவான்.
அவனுக்கு போய் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக அவன் மலை மேலே உட்கார்ந்துருப்பான். இவன் போய் இங்க பாருங்க, முதல் தலைவன் 50 போர் சேவகர்கள் போய் எலியாவை, ஏய் பாப்பா உன்னை ராஜா என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு, வரலைன்னா உன்னை வெட்டிடுவோம் குத்திருப்பான்னு சொல்லியிருப்பான் போல. அவன் எலியா சொல்வான், நான் தேவனுடைய மனிதனானால் இப்பொழுது அக்கினி இறங்கி இந்த 50 பேரையும் அவன் தலைவனையும் பச்சிக்கடை ஸ்வயங்கன அக்கினி இறங்கும் பாருங்க. 51 பேர் என்ன ஆயிடுவாங்க, சாம்பலா போயிடுவாங்க. மறுபடியும் ராஜா மறுபடியும் திரும்ப ஒரு 50 பேரையும் ஒரு தலைவனையும் அனுப்புவான். அவனுங்களும் வந்து, ஏ எலியா, திஸ்பியனாய் எலியா, ராஜா உன்னை கூப்பிடுறார். மறுபடியும் எலியா ஒரு ஜெபம் பண்ணுவான், நான் தேவனுடைய மனிதனானால் இப்பொழுது அக்கினி இறங்கி இங்க பாருங்க இந்த 50 பேரையும் அந்த தலைவனையும் பச்சிக்க கடவு. மறுபடியும் அக்கினி இறங்கி அப்படியே பச்சித்து போட்டுருவான் பாருங்க. இப்போ 3வது நேரம் அகசியா ராஜா கவனிங்க 50 பேரையும் ஒரு தலைவனையும் அனுப்புவான். அடுத்து அந்த வசனத்தை தான் படிக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் எடுங்க, வேகமா எடுங்க, வேகமா எடுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் கவனியா, திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவருடைய 50 சேவகரையும் அனுப்பினான். 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் கவனிங்க, இந்த 3ஆம் தலைவன் நல்லா கவனிங்க, மற்ற பேரை போல அழியாதபடிக்கு இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக என்ன படிட்டா இப்ப புரியுதா? இப்ப மற்ற 2 தலைவர்களும் அந்த 50 சேவகர்களும் எலியாவுக்கு முன்னாடி என்ன பண்ணல. இப்ப இந்த 3வது தலைவனும் 50 பேரும் எலியாவுக்கு முன்னாடி வந்து என்ன படிச்சாங்க, முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு பாருங்க, தேவனுடைய மனுஷனே, எங்களுடைய உம்முடைய பிராணனும் இந்த அடியாராகிய 50 பேருடைய பிராணனும் அல்லேலூயா. பாருங்க தப்பிச்சாங்க. இப்ப 51 பேரும் தப்பிச்சிருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சரி அவர்களுக்கு பின்னாடி நீ போ அப்படின்னு சொல்லுவார். அங்க அகசியா ராஜா கட்டில் கடையில படுக்க யாதிப்பட்டு கிடப்பான். நீ தானே எலியா? ஆமா. நீர் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று சொல்லி எக்ரோன்ல இருக்கிற தேவன் பாகால்கிட்ட விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்புனீர்ல, அதனால நீ ஏறின கட்டில விட்டு என்ன செய்ய மாட்ட, இறங்க மாட்ட, செத்தே போவேன்னு சொல்லிடுவான். சொன்ன சொல் வாயில் இருக்க அவன் செத்து போயிடுவான் ராஜா. தேவனுக்கு முன்பாக எலியா சொல்றா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல மழையும் பனி என்ன செய்யாது, பேயாது இருக்கும் சொன்னா 3 வருஷம் மழைய பனி என்ன செய்யல, பேயல. சொல்லுங்க, நீங்க முழங்கால் போட்டா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவாரு. முழங்காலுக்கு அவர் வல்லமை உண்டு. முழங்கால நிக்கணும், வானத்தை நோக்கி பார்க்கணும். முழங்காலுக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது. அல்லையா சொல்லுங்க, விட்டக்கூடாது. சில பேர் ஜெபம் பண்ணாம தூங்க பார்ப்பாங்க. என்னட்டே அப்படி அனுபவம் முதல்ல இருந்துச்சு. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணாம படுக்கிறா. நானோ நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ என்ன செய்யுது, விழித்திருக்கிறேன். கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். வாசிக்கலாம் 1வது வசனத்திலிருந்து. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். பாருங்க, படுத்துக்கிட்டு என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை கவிதையில படுத்துக்கிட்டே இங்க பாருங்க, படுத்துக்கிட்டே சோதராம் 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 சோதராம். என் ஆத்தும நேசரை தேடினேன், அவரை
தேடியும். நான் அவரை இங்க பாருங்க, காணவில்லை. அடுத்தது, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் கவனிங்க, நகரத்துல வீதியில தேடுனேன், தெருக்களிலும் தெரிந்து தெரு தெருவா தேடுனேன், என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை கவனிங்க, காணவில்லை. தேடியும் அவர் விட்டல பாருங்க, தேடியும் அவரை காணல. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். நகரத்தில் தெரிகிற காவலாளிகளும் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை பாருங்க, தேடுறா, தாகத்தோடு தேடுகிறா, ஏக்கத்தோடு தேடுறா. என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவளிடத்தில் கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே கருத்திலா, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அதெல்லாம் யாரை கண்டாரா? ஆத்தும நேசர். அவர்தான் இயேசு. ஆமென். ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் கவனிங்க, அவரை நான் என் என் தாயின் தாயின் வீட்டிலும், என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து கவனிங்க, என்னை பெற்றவளின் அறையிலே கொண்டு வந்து விடு மட்டும். விடாமல் பற்றிக் கொண்டேன். ஆமென். இதான் ஆண்டவரை தேடுறேன். சும்மா கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு அதுக்கு பிறகு அப்படியே ஆமாம் துண்டை உதறி விட்டு எந்திப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்திக்க கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருக்கு மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவரிடத்துல முழங்கால் படிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண. இதுவரை நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணின்னு தெரியல. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்தும நேசரை கண்டுபிடிச்சு அவள் என்னை பெற்ற தாயின் வீட்டுக்கும், என்னை பெற்றவளின் அறையிலும் கவனிங்க, என்னை பெற்றவளின் அறையினா சபையில கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொள்ள. அலையில கரங்களை தட்டுவோம் எல்லாரும். அவரை விடாமல் நீங்க பற்றி கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் மகனுக்காக புதிய ஏற்பாட்டில் அழுகிறான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தன் மகன் சந்திரயோகி வியாதி பிடிச்சவன் சிறு வயதிலிருந்தே தீயில நெருப்புலை பல்ல கடிச்சு நினைச்சான், நுரதள்ளி தீயிலே நெருப்புலையும் விழ போறான். அந்த மகனை எல்லாரிடத்திலையும் கொண்டு போறான். அவனுக்கு விடுதலை இல்லை. ஆனால் தகப்ப வந்து என்ன செஞ்சான? 14ஆவது வசனம் படிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு தன் மகனுக்காக ஜெபம் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அந்த மகனை சுகமாக்கி அவனை ஆமென் விடுதலையாக்கி சுகபலத்தோடு தன் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபம் பண்ணான். ஆண்டவருடைய பிள்ளைகளை முழங்கால் படிட்டு உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக முழங்கால் நின்று ஜெபம் பண்ண பழகுங்க. வாரத்தில் ஒரு நேரம் முடிஞ்ச அளவில் ஒரு 2 வேளை 1 வேளை சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு தனித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை தாளிட்டு அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவை நோக்கி என்ன செய்? ஜெபம் பண்ணு. வெளியரங்கமா உனக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஒரு மரத்தினுடைய மேலே செழிப்பு, அது அடியில் இருக்கிற வேறு தான் அதற்கு காரணம். உங்க வாழ்க்கை செழிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கணும், பூமிக்குரிய வாழ்க்கை செழிக்கணும்னா அந்த ரங்கத்தில் நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையை உங்க வாழ்வாதாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக குஷ்டரோகம் நீங்க ஜெபம் பண்ணா. ஒரு குஷ்டரோகி மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குஷ்டரோகி ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க போதும், சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவான். பாருங்க, இயேசு அவனுடைய கீழ்ப்படிதலை கண்டு உடனே தன் கையை அவன் மேலே வைத்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஜெபம் பண்ணா. குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. கரங்களை தட்டுவ. குஷ்டரோகம் அவனை விட்டு
சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை விட்டு குஷ்டம் நீங்கணும்ல. பாவம் ஒரு குஷ்டம், கடன் பிரச்சனை ஒரு குஷ்டம், சாபம் ஒரு குஷ்டம், தரித்திரம் ஒரு குஷ்டம். அல்லேலூயா. இந்த குஷ்டமெல்லாம் நீங்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடும். தேவனுக்கு முன்பாக வழக்கப்படி ஜெபம் பண்ணுங்க. வழக்கப்படி குறிப்பிட்ட இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு பெரிய மனுஷன், மார்க் 10:17 இயேசு நடந்து போறாரு. அவர் பெரிய பணக்காரன். இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கேட்கிறான். அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் அவன் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, பாருங்க, நல்ல போதகரே, என்ன எதுக்காக முழங்கால் போடணும் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. அக்கினி இறங்கி வர பண்ண இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க பாருங்க சாலமோன் முழங்கால் படிட்டான். எலியா தேசத்திலே மழை பெய்வதற்காக கர்மேல் பர்வதத்தில் ஏறி முழங்கால் படியிட குனிந்து ஜெபம் பண்ணா. ஆமென். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த மூன்றாவது தலைவன் எலியாவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு அவன் தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மணவாட்டி என் ஆத்தும நேசரை காணோம் என்று தெரு தெருவா அலைஞ்சு அவரை கண்டுபிடிச்சு தன்னை தாயின் வீட்டுக்கும் தன்னை பெற்றவருடைய அறைக்கும் கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? விடாமல் பற்றி கொண்டா. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒரு தகப்பன் தன் மகனுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிறப்பிலேயே அவனுக்கு வலிப்பு நோய், சந்திரயோகி யாதி. திடீரென்று ஒரு ஆவி அவனை பிடிக்கும். நுரதள்ளி என்ன செய்வான்? எங்கேயாட்டு தீயிலையோ நெருப்பிலையோ விழப்போவான். அவனை தகப்பன் காப்பாற்றுறதுக்கு படாது பாடுபட்டான். விடாத நோய், விடாத பிசாசு. இயேசுவின் பாதத்தில் அவன் வந்து விழுந்தான். அவன் மகனை சுகமாக்கினாரான். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் முழங்கால் படிட்டு முடிஞ்ச அளவில் ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ண பழகுங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடத்த ஆயத்தப்படுங்க. நீங்கள் கடலுக்கே போயிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை உங்களுக்கு நேரம் இருக்குது. தனியாக நீங்கள் சரிக்கில் இருக்கும்போது நல்லா நீங்கள் என்ன செய்யணும்? உட்கார்ந்தோ முழங்கால் படிட்டோ கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை ஜெயமாக மாற்றும். பாரு, குஷ்டரோகி கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. லூக்கா சுவிசேஷத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 22ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா சுவிசேஷம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஜெபம் பண்ணினார். வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோண்டி. அல்லேலூயா. இதெல்லாம் அப்போ இயேசு தனக்கு வர்ற சோதனையை ஜெயிப்பதற்காக பிதாவை நோக்கி என்ன செஞ்சாரா? முழங்கால் படியிட்டு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு தேவ தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். அது எவ்வளவு சோதனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிடும்போது, அது மழை போல பிரச்சனை இருந்தாலும்
பனி போல கர்த்தர் நம்மளை மாற்றுவார். முழங்கால் படிக்கணுமா எல்லாரும்? நெடு முழங்கால் நிற்கணும். சப்படா சொப்படா வேலையெல்லாம் இனிமேல் காட்டக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதம் தடபட நீங்களே ஆளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. சாலமோன் ராஜா பாருங்க, முதல்ல நம்ம முன்னுரையாக பார்த்தோம் பத்தியா? சங்கீதம் 95:6 என்ன படித்தோம்? நம்முடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள். பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா. பவுல் கடற்கரை ஓரத்தில் ஜனங்களோடு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா. யோபு தளர்ந்த கைகளை ஜனங்களை திடப்படுத்தினான். தள்ளாடுகிற மனிதர்களுடைய முழங்கால்களை பலப்படுத்தினான். மற்றவங்களை நீங்க பலப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு மாதிரியா இருங்க, மற்றவங்களுக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருங்க. உங்க பிள்ளைகள் உங்க ஜெப வாழ்க்கையை பார்க்கட்டும். உங்க குடும்பத்தார் உங்களுடைய நடவடிக்கையை பார்க்கட்டும். ஜெபம் வாக்குவாதத்தினால கிடையாது. ஜெபம் என்பது ஒரு தாழ்மையை காட்டுகிறது. முழங்கால் படியிட்டு நாம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஜெபத்துக்கு முன் ஜெபத்தை கேட்கிறவன் எல்லாரும் வலதையை ஒசத்தி அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, பூமியிலே நீர் கொடுத்த வாழ கொடுப்பதற்காக கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உமக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தலைவன் ஓடி வந்து ஜனங்களை பார்க்காம நடு வீதியில் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டான். அந்த குஷ்டரோகி உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டினான். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய குஷ்டம் போல கடன் பாரம் மாறணுமா? உங்க சாபம் நீங்கணுமா? தரித்திரங்கள் வியாதி மறையணுமா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண பழகுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனையா எடுங்க. இந்த வருஷத்தின் 12வது மாதத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, வாலிப தம்பி, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாலிப பிராயத்தில் நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடணும். முழங்கால் நின்று ஜெபிக்கிற உன் ஜெபம் வெறுமையா திரும்பாது. தாவீது சொல்றான், அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். 127 நாட்டுக்கு ராஜாவா இருந்த அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் போடல. என் தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படி. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராபா சந்தரா பௌதா ராபா லாபாரா ராஜாவாகி உங்களுடைய கைகளுக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிடுகிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத. அது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாத. அது தேவனுடைய பாதபடி. ஆமே, எருசலேம் பேரில் சத்தியம் பண்ணாத. அது மகாராஜாவுடைய நகரம். ஆண்டோடைய பாதபடியில் நீங்க முழங்கால் போடுங்க. நாம் தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்க முழங்கால் ஜெபத்தை ஆமென் பெருமையா திரும்பாது, பெருமையா திரும்பாது. ஒரு பொருத்தனை எடுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. அந்த தலைவன் பாருங்க, 3வது வந்த தலைவன் தன் பிராணனுக்காகவும் தன்னோடு வந்த அந்த 50 சேவகருடைய பிராணனுக்காகவும்
தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு. ஆண்டுடைய பிள்ளைகளை, நீங்க முழங்கால் படி தேவனுக்கு முன்பாக, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக முழங்கால் போட்டது தேவனுக்கு முன்பாக போட்டதுக்கு அடையாளம். புது வருஷம் விழிப்பு ஜெபம் முடியும் போது, ஆராதனை முடிஞ்சு யாரும் வேகமா மற்றவர்களை போல ஓடாதீங்க. எல்லாரும் முழங்கால இருந்து ஆமென் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. ஏனோ தானன்னு போகாதீங்க. தேவ சமூகத்தில் வந்து ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. முழங்கால் ஜெபத்திற்கு அவ்வளோ ஒரு மேன்மை இருக்கு, அவ்வளோ ஒரு அவர் வல்லமை இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு முழங்கால் படிட்டு சொல்லுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, தெய்வமே தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். என் பாவம் மன்னித்தருளும், என் பாவம் மன்னித்தருளும். உங்க இரத்தத்தால் கழுவிவிடும், உங்க இரத்தத்தால் கழுவிவிடும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். அதில் என்னாலும் வாசம் செய்யும், அதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, நெடுமுழங்காலுக்கு நெடுமுழங்கால். என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். என்னில் இயேசுவே. ஒரு தனி மனிதனுடைய முழங்கால் ஜெபம் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மகாராணியை கட்டில் கடையா ஆக்கியது. தேவ பிள்ளையே, ஒரு வேல்ஸ் நாட்டில் யுவான் ராபர்ட்னு சொல்லப்பட்ட ஒரு வாலிபன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக ஜெபம் பண்ணான். 10 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணான். அவங்க தாய் உணவை வச்சுக்கிட்டு கெஞ்சினாங்களாம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை முடித்து அவன் வெளியேறி வரும்போது அவனை பார்க்கிறவர்கள், தெருவில் நின்ற பாவிகள், துரோகிகள், குடிகாரர்கள்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு குற்ற மனச்சாட்சியினால் வாதிக்கப்பட்டு மனம் திரும்பினாங்களாம். 3 மாசத்துக்குள்ள 1.5 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஒரு தனி மனிதனுடைய உங்க ஜெபம் உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அது தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறும்.